கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா அந்த கூட்டணியினுடைய தலைவர் யார், அதாவது யார் தலைமையிலான கூட்டணி என்பது தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் முட்டி மோதிக்கி இருக்காங்க. இன்றைய தினம் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைகின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் கொடுத்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாம இருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவங்களுடைய இந்த கருத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக அப்படிங்கிறது அதிமுகவா அப்படின்னா சந்தேகத்துக்குரியது தான். அது பாஜகவா மாறி பல நாட்கள் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகே அது பாஜகவா மாறிடுச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக உருவாக்குனது யாருன்னா சசிகலா அவர்கள் தான். சசிகலா அவர்கள் சிறைக்கு போன உடனே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக அந்த சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. எப்படி சசிகலா கட்டுப்பாட்டை மீறியது, தினகரனுடைய பேச்சை எப்படி மீறப்பட்டது, யார் மீறினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மீறினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஆளுநர் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இணைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் பாஜகவிலையும் இணைச்சி வச்சிட்டார். இருவரையுமே பாஜக இணைச்சி வச்சிட்டார். அன்னைக்கே முடிஞ்சு. சசிகலாவுக்கு எந்த விதமான மரியாதை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குனதே ஆர்எஸ்எஸ் தான், பாஜக தான். இந்த பாஜக தான் இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி இயக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி மாறுறது, இடையில பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக சில சலசலப்புகள் வந்ததுக்கெல்லாம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்குறாங்க, பாஜக என்னன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, ஆர்பி உதயகுமார்லாம் சரியான ஒரு பச்சோந்தி. இன்னும் சொல்ல போனால் சந்தர்ப்பவாதி, பிழைப்புவாதி, இப்படி பல வகையில் அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கிற இடத்துல செருப்பு போட்டு நடக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நான் செருப்பு போட்டு நடக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் முதல்வர் சசிகலா அவர்கள் வரணும்னு சொல்லி நான் போய் மொட்டை எடுக்க போனேன்னு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனே முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது அண்ணாமலை முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது எல்முருகன் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்வதற்கும் தயாரான சந்தர்ப்பவாதி, பிழைப்புவாதி தான் ஆர்பி உதயகுமார். இதுதான் அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை. இவர்களெல்லாம் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டாங்க, பாஜகவுடைய அடிமைகளாக மாறிட்டாங்க. அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேரை சொல்லாமல் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னா, இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனோ அல்லது எஸ்பி வேலுமணியோ, அதே அந்த கம்யூனிட்டி, அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களை யாராவனால முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு அவங்க எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க, எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீறி பேசினார்னா அவருக்கு கட்சியில் எந்த விதமான மரியாதை இல்லாமல் பொதுச்செயலாளர் பதவியும் இழந்துருவார். எப்படி ஓபிஎஸ் அடையாளம் இல்லாமல் ஆக்குனார்களோ அதே போல இவரையும் அடையாளம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அவங்க பயங்கரமான திட்டத்தோட தான் இங்கே உள்ள இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகன்ற கட்சி இல்லாமல் திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குன்றது தான் அமித்ஷாவுடைய திட்டம். அதனாலதான் அமித்ஷாவே நேரடியாக அந்த களத்துக்கு வராரு, தமிழ்நாட்டு களத்துக்கு நேரடியாக வராரு. பாஜக அதிமுக கூட்டணியை நேரடியாக அவரே எல்லா விஷயங்களையும் பேசுறாரு. இங்கே கூட்டணி அறிவிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் அவர் தான் அறிவிக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை அவரா இப்போ சொல்றாரு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. நான் தான் மேலே மோடினா கீழே நான் தான் அவர் சொன்னார், கேட்டீங்களா இல்லையான்னு இவர் சொல்லணும். நான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், பிரதமராக இருக்கிறதுக்கு மோடி நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதா, நாங்கள் எங்களுடைய எம்பிகள் தான் பார்த்து முடிவு எடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் அவர் சொன்னார், கேட்டீங்களா, பத்திரிகையாளர்கள் நீங்களா கேட்டீங்களா, எங்களுக்குள்ள சண்டை எடுத்து விடாதீங்க அப்படின்றாரு. ஒரு குழந்தைய போல பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தையெல்லாம் அழகா பால் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. இல்லை, ஆர்பி உதயகுமார் போன முக்கிய அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு இரும்பு மனிதன், அம்மாவுடைய 2.1 தானே சொல்றாங்க. அதை தான் சொன்னேன், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி பேசினாரு, சசிகலா அவர்கள் இருக்கும்போது எப்படி பேசினாரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி இரும்பு மனிதன் சொல்றாரு. நாளைக்கே சொல்லுவார் இவர். நயினார் நாகேந்திரனையும் பெருமையா பேசுவாரு, அண்ணாமலையும் பெருமையா பேசுவாரு. உடனடியாக மாறக்கூடிய, அதாவது உடனே மாறக்கூடிய ஒரு பச்சைவந்தி அதிமுக யாருன்னா அது ஆர்பி உதயகுமார் தான். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா யாருக்காகவும் மாறிடுவார். அது அமித்ஷாக்காக கூட மாறுவார். ஆனால் நீங்க செல்லூர் ராஜ் மாதிரி ஆட்களை கூட நீங்க கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க. ஆனால் இவர் உடனடியாக மாறிடுவார். அதனால நீங்க ஆர்பி உதயகுமாரெல்லாம் ஒரு
ஒரு சிறந்த பச்சோந்தி அப்படின்றது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் கடந்த காலம் அவருடைய நடவடிக்கைகள் வந்து நம்ம அதை பதிவு செய்கிறோம். அப்போ இந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை விழுங்கிருச்சு, விழுங்க போகுதுங்களா சில பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சில தலைவர்களே நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க அதிமுகவை விழுங்க பார்க்கிறது, அதிமுக கவனமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, விழுங்கிருச்சு. அதிமுக விழுங்கிருச்சு. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், வாரிபி உதயகுமார் இருக்கட்டும், இன்னும் பல அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பாக்கெட்டில் இருக்காங்க. பாஜக அவருடைய சொத்து விவரங்களையும் அவருடைய ஊழல்களையும் அவருடைய பல தகுதி திட்டங்களெல்லாம் எடுத்து கையில் வச்சிருக்கு. அவர்கள் ஏதாவது பாஜகவுக்கு எதிராக பேசினாலும் ஜெயக்குமார் எங்கே போனார்? இப்போ கொஞ்ச நாள் ஜெயக்குமார் எங்கே இருக்காரு? பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரா? ஏன் வர்றதில்ல? என்ன காரணம்? அவருக்கு என்ன செய்யணுமோ அவரை செஞ்சு அமித்ஷா அந்த பாஜக கும்பலை அவரை அமைக்கி வச்சிருக்காங்க. பேச முடியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை மீறி பேசுவதற்கு அதிமுகவில் ஒருவர் கூட இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ முருகன் மாநாடு நடந்துச்சு. யாராவது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செஞ்சாங்க, முருகன் மாநாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா அண்ணா அவர்களுக்கு எதிராகவும் பெரியார் அவர்களுக்கு எதிராகவும் வெளிப்படையாக ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்களை உட்கார வச்சுட்டே போடுறாங்க. இதை கண்டிச்சு யாராவது பேச முடிஞ்சா? கண்டிச்சு அறிக்கை கொடுக்க முடிஞ்சா? டிடிவி தினகரன் கூட கண்டிச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் கூட கண்டிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர்களால் கண்டிக்க முடிஞ்சா? அதிமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் கண்டித்தார்களா? எடப்பாடி என்ன சொல்றாரு? அண்ணாவே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தான் சொல்றாரு. அண்ணாவை இழிவுபடுத்திய பாஜக பத்தி நீ என்ன சொல்ற? முதல்வர் விமர்சனம் பண்ணதுக்கு முதல்வர் திட்டுறாரு, பாஜக திட்ட மாட்டாரு. அதை தான் நம்ம சொல்றோம். நம்ம என்ன இருக்கிறோம்? அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அண்ணாவை இழிவுபடுத்திய பாஜகவுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? ஒரு பதிலும் சொல்லல, எதிர்த்து கூட கேள்வி கேட்கல. இந்த வீடியோ கண்டிக்க வேண்டியது. இது குறித்து நீங்க தமிழ்நாட்டில் அண்ணா குறித்தோ பெரியார் குறித்தோ நீங்க இழிவுபடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க கூட்டணி வைப்பது பற்றி மறுபரிசீலனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றோம்ல, அதிமுக விழுங்க பார்க்கிறதுன்றதுலாம் இல்லை, அதிமுக விழுங்கி விட்டது. அதிமுக பாஜக வேறு வேறு அல்ல. அதிமுக வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரோட நிலைமை என்ன, ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிற ஒரு நபரை எப்படி உருவாக்குறாங்க, அவர் எப்படி முதலமைச்சர் ஆக்குறாங்க, எப்படி அந்த கட்சியை ரெண்டா உடைச்சாங்க, அது மாதிரி நிலைமை ஏற்படுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருப்பி ஒன்றும் பேச முடியாது, திருப்பி அவரால் ஒன்றும் பேச முடியாது. அமைதியாக தான் இருக்கணும், எதுவும் பேச முடியாது, மூச்சே விட முடியாது. அவர் அப்படி ஏதாவது மூச்சு விட்டாருன்னா அடுத்த நிமிஷமே ஒரு பூஜா பகுதியிலேருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழலை உட்கட்சியிலேயே ஏற்படுத்திடுவாங்க. இதுதான் பாஜக. அதாவது கொள்கை இல்லாத ஒரு கட்சி தாங்க அதிமுக. எந்த விதமான சித்தாந்தமும் இல்லை. பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாஜக கொள்கை எல்லாம் சொல்லிட முடியாது. பாஜக ஒரு கொள்கை இருக்கு, சனாதனம்ன்ற ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. அதனால தான் அண்ணாவை கூட பேசுவதை, அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் இழிவாக பேசுவதை கூட ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்காங்க. இல்லை, ரத்தத்திலேயே அண்ணா ஊறி இருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி. அப்போ நீங்கள் பாஜக கண்டிச்சுக்கணும்ல? ஏன் பாஜக கண்டிக்கல? ஏன் நீங்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு ஏன் போனீங்க? அண்ணா இழிவுபடுத்தப்படுவாரு, பெரியார் இழிவுபடுத்தப்படுவாரு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? இல்லை நம்ம என்ன கேட்குறோம், பாஜகவோட அஜெண்டா என்ன? பாஜக தமிழ்நாடு இந்தியாவில் அவங்க என்ன மனநிலை உருவாக்க நினைக்கிறாங்க? இந்துத்துவா தான் அவங்களுடைய சித்தாந்தம், இந்து பாசிசம் தான் அவங்களுடைய சித்தாந்தம். இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இது அண்ணா சேர்த்துக்கு எதிரானது இல்லையா? அண்ணாவுடைய கொள்கைக்கு இது எதிரானது இல்லையா? பெரியாரின் கொள்கைக்கு எதிரானது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த ரெண்டு கொள்கைக்கு எதிரானதான் நீங்கள் கூட்டி வச்சிருக்கீங்க. அண்ணாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னா எந்த அடிப்பில் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க? அண்ணாவை விட்டு கொடுத்ததுனால தான் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. பெரியாரை விட்டு கொடுத்து பெரியாரை நீங்கள் ஒன்று கழட்டி விட்டதுனால தான் நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட எந்த விதமான சித்தாந்தமும் இல்லை. இனியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தலைவர்கள் சில பேர் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை மீட்க வேண்டும், அதிமுக வந்து விழுந்து விடக்கூடாது, அதிமுக வந்து மீண்டும் சரி செஞ்சுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. அதிமுக சரிந்து விட்டது, அதிமுக பாஜக விழுங்கி விட்டது, அதிமுக தன்னுடைய நிறத்தை மாற்றி விட்டது. அண்ணா திமுக என்பதுக்கு பதிலாக அமித்ஷா திமுகவா என்னைக்கோ மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநரும் சரி, இப்போ இருக்கிற ஆளுநரும் சரி அதுக்கு பக்கபலமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் குருமூர்த்தி மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் குருமூர்த்தியிட கருத்து கேட்டிருக்காங்க, ஆட்சி நடத்துவதற்கு கருத்து கேட்டிருக்காங்க, கூட்டணி விவரத்துக்கு கருத்து கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்னாரு, ஆண்மையற்றவர்கள் சொன்னாரா இல்லையா? அவரு வெளிப்படையா சொன்னார், ஊடகம் முன்னாடி வெளிப்படையா சொன்னார், மேடையில் சொன்னார். அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படி இவருடைய நிலை தான். எந்த விதமான சித்தாந்தமும் இல்லாமல், எந்த விதமான எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல், அண்ணாவுடைய சித்தாந்தத்தோட உள்வாங்காம, எதையுமே உள்வாங்காம இன்னைக்கு வந்து இவங்க நிற்க போய் தான் இன்னைக்கு பாஜக வந்து இவர்களை விழுங்கிருச்சு, செரிச்சிடும். நீ கொஞ்ச நாள் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி 4வது இடத்துக்கு கூட தள்ளி போகலாம். அவர்கள் ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அமித்ஷாட்ட விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க, 2026 பொறுத்து பாருங்க அப்படின்றாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தான் விஜயை வந்து பயன்படுத்துகிறாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதா விஜய் அறிவிக்கிறார். அப்படி விஜய் அறிவிக்கும் போது என்ன ஆகும்னா, இங்கே திமுக ஓட்டுகள் சிதறும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் அது போன்ற தலித் இயக்கங்களுடைய ஓட்டுகள் சிதறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கிட்டு தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவரான பெரியாரை இழிவுபடுத்திய பாஜகவையோ சீமானையோ இப்போ வரைக்கும் அவர் கண்டிச்சிருக்காரா? வாய் திறந்து பேசியிருக்காரா? பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அஜெண்டாக்குள்ள தான் அவர் இருப்பார். இது வரைக்கும் பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் குறித்தோ பாஜக குறித்தோ முருகன் மாநாட்டில் பாஜக இழிவுபடுத்தியது குறித்தோ இது வரைக்கும் அவர் வாய் திறக்கல. உங்களுக்கு சினிமா முதல்ல வந்து இந்த நடிகர்களுடைய அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எதுக்குமே வாய் தர மாட்டாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருந்த கூட கமலஹாசன் அவர் கூட அப்படித்தான் இருப்பார். ஏன்னா நடிகர்களுடைய இந்த எலைட்டு மனநிலையில் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அந்த உயர் ரக வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு வந்து இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு தெரியாது, இந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியாது. ஏதோ தனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு நம்ம எப்படியாவது ஒரு முதல்வர் ஆயிடலாம், ஒரு அமைச்சர் ஆயிடலாம், ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு எம்பி ஆயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இங்கே வந்திருக்காங்களோ தவிர அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை. விஜய்களும் தன்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்கு அல்லது பணத்தை பாதுகாப்பதற்கு மட்டும் இல்லாமல் பாஜக இறக்கி விட்டுருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முழுக்க அவர் இப்போ வரைக்கும் பாஜக கொள்கை எதிரின்னு மேடையில் பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அமித்ஷா சொல்றாரு எங்க கூட்டணிக்கு வரலாம்ன்ற அடிப்படையில் பேசுறாரு. இப்போ வரைக்கும் அறிக்கை விட்டுருக்கா? அறிக்கை வந்திருக்கா? காலையில் அமித்ஷா பேசியிருக்காரு, இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. இல்ல அறிக்கை வெளியே வராதனாலே வந்து அவங்க வந்து அந்த கட்சியினுடைய கூட்டணி கண்டிக்கணும்ல. எங்களுக்கு நீ கொள்கை எதிரின்னு நேரம் ஒரு செய்தி தொடர்பாளரோ அல்லது கொள்கை அமைச்சாளரோ அல்லது விஜயிடம் இருந்தோ அல்லது யாரோ அவரிடம் இருந்து அறிக்கை வந்துருக்கணும்ல. எங்களை நீங்க எப்படி கூட்டணிக்கு சேர்த்துக்க முடியும்? நாங்க தான் உங்களை கொள்கை எதிரின்னு சொல்றோமே, நீங்க எங்களுடைய கொள்கை எதிரியாச்சே, நீங்க எப்படி எங்களை கூட்டணிக்கு வரலாம், கூட்டணிக்கு வருவார் விஜய் வருவார்ன்ற மாதிரியான கருத்தை நீங்க எப்படி பதிவு செய்யலாம்? அப்புறம் ஒரு கண்டனம் வந்திருக்கணும். அப்படி ஒரு கண்டனம் வரல. பெரியார் கொடுத்து இழிவுபடுத்தும் போது கண்டனம் வரல. உங்களை கூட்டணிக்கு வருவாருன்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லும் போது ஒரு கண்டன அறிக்கை இல்லை. அப்ப நீங்க என்ன அறிக்கை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போராட்டத்துக்கு வர்றதில்ல, அரசியல் பண்றதே இல்லை, வெறும் அறிக்கை தானே செய்றீங்க. அந்த அறிக்கை கூட வரலையே, அமித்ஷா கண்டிச்சு அறிக்கை வரலையே, அல்லது பாஜக முருகன் மாநாட்டில் பெரியார் இழிவுபடுத்தி அறிக்கை வரலையே. இப்போ நீங்க என்ன செய்யறீங்க? செயற்குழுன்னு அறிவிக்கிறீங்க, அல்லது ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கணும்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறீங்க. இப்போ திடீர்னு அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, பெரியாரை பத்தி பேசுறாரு. நம்ம என்ன விவரம்னா பத்ரின்னு நினைக்கிறேன், ஒரு படம், சினிமா படம் வந்து பத்ரி. அந்த பத்ரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்வாருன்னா, ஒரு சேரி பெண்களை எப்படி இழிவுபடுத்துவாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காட்சி இருக்கும். சேரி பெண்களை, அதாவது கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லனை வந்து விரும்புவா. அப்ப வில்லனை விரும்பும் போது இவர் போய் கதாநாயகிட்ட போய் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இவன் வந்து பக்கத்துல இருக்கிற சேரியில கண்ணம்மா முனிமா ரோஹித் அவன் பேரு, ஆமா அந்த வில்லன்கிட்ட போய் சொல்லுவா, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற சேரியில இருக்கக்கூடிய கண்ணம்மா முனிமாவெல்லாம் இவன் தான் பிரெக்னென்ட் ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். இது எவ்வளவு பெரிய ஒரு சேரி பெண்களை எந்த அளவுக்கு மோசமா இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பண்பு. இன்னைக்கு திடீர்னு அம்பேத்கர் கொள்கை தலைவர்னா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? பத்திரி படத்துல இப்படி சேரி பெண்களை இழிவுபடுத்திட்டு இன்னைக்கு எனக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர்னா நீ பெரியாரை படிச்சிருக்கிறியா, அம்பேத்கரை படிச்சிருக்கிறியா, எங்க படிச்சிருக்க? அப்படி படிச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி ஒரு காட்சியில் நடிச்சிருப்பியா? அப்ப முழுக்க இதெல்லாம் ஒரு தமிழ்நாடை சீர்குலைப்பதற்கு பல நபர்களை உருவாக்கி வச்சிருக்கு RSS. சீமான் போன்ற பல நபர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கு. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிச்சிட்டு, அதிமுக கிட்டத்தட்ட அழிந்ததுக்கு நிகர்தான் அது. அதிமுக இல்லாமல் பாஜக தான், பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒன்று. அவங்களுக்கு ஜெயிக்கின்ற நோக்கம்லாம் கிடையாது. அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தான் இப்படி பேட்டிகள் தர்றாரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. அவங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றாங்க, அதிமுக தலைமையில தான் ஆட்சின்றாங்க. இவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு, எடப்பாடி முதல்வர் இல்லை என்ற அடிப்படையில் பேசுறாரு. இது எடப்பாடியை பலவீனப்படுத்துவதற்கு. அப்படி எடப்பாடியை பலவீனப்படுத்துவதன் மூலம், அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் அவருடைய தொண்டர்கள் பாஜக பக்கமோ அல்லது திமுக பக்கமோ அல்லது வேற ஏதோ கட்சி கூட போட்டோம், ஆனா அதிமுக பலவீனப்படும். 2026 அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும், பாஜக கூட்டணி வெற்றி பெறன்றதுலாம் நோக்கம் இல்லை. அதிமுகவை பலவீனப்படுத்தணும் தமிழ்நாட்டில். அதுக்கு தான் அப்படி பேட்டி கொடுக்குறாரு அமித்ஷா. இதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். இனியும் அதிமுகவை பாதுகாக்கணுன்ற நோக்கத்தில் இங்கே யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக பாஜகவோடு கரைத்து விட்டார். இதுல முக்கியமா பார்த்தோம்னா 2026 பாஜக கூட்டணி ஆட்சி மலர்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? அதாவது சாத்தியம்ன்றதே இல்லைங்கிறது மோடிக்கும் தெரியும்,
அமித்ஷாவுக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிறது ஊடகவியலாளர்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து, இப்படி எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அவர்கள் முழுக்க பாஜக கூட்டணி ஆட்சி என்பது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கும் எடப்பாடியை பலவீனப்படுத்துவதற்கு தான் பயன்படுத்துறாங்க. தன்னை பலப்படுத்துவதற்கு தான் பயன்படுத்துறாங்க. நாங்க தான் பலமா இருக்கோம், எனவே அதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாங்க தான் பலமா இருக்கோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியோட பலமா இருக்கிற பாஜக பக்கம் வாங்க அப்படின்னு அவர் அறிவிக்காம வெளிப்படையா சொல்லாம இளைமுறைக்காயா சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம், அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே நீங்க பெரியாரை அண்ணாவை நேசித்தீர்கள் என்று சொன்னால் அதிமுக இன்னும் நீங்க எடப்பாடி நம்பிட்டு இருக்கிறதுனால நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான், அது உங்களுடைய சாய்ஸ். திராவிடர் இயக்கமா நீங்க திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகணும், அதுதான் சரியா இருக்கும். ஆனா பாஜக போனீங்கன்னா தமிழ்நாட்டை பால்படுத்துவதற்கு சமமாயிரும். நீங்க தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு கொண்டு போவதற்கு சமமாயிரும். அப்படிங்கிறது தான் ஆர்பி உதயகுமார் போலவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி போன்றோ பிழைப்புவாதிகளா சந்தர்ப்பவாதிகளா இல்லாம தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டை வெல்ல வைப்பதற்கான வேலையை அதிமுக தொண்டர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. நன்றி சார். நன்றி.